ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி லைஃப் கேப்சர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் வீடியோ மட்டும் வராது. சாரி ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ்க்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. ரெண்டு பேருக்குமே வந்து கொஞ்சம் முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அவங்கள தான் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். பக்கத்துலேயே தான் இருக்கேன். இங்க பாருங்க, இவன் வந்து இப்படியே தான் இருக்கிறான். லைட்டா ஃபீவர் இருக்கு, சளி இருக்கு, இருமல் இருக்கு. நேத்தியே அந்த வீடியோல பாத்தீங்க இல்லையா எப்படி இருமிட்டே இருந்தாங்கன்னு. கண்ணெல்லாம் சொருகி போயிருக்கு. என் பையன் இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை இவ்வளவு நாள்ல. ரொம்ப கேர்ஃபுல்லா தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் திடீர்னு இந்த கிளைமேட்டுக்கு இங்க வந்து சரியான பனி. என்னன்னே தெரியல, ரெண்டு பேருக்குமே வந்து இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா ரெண்டு பேருக்குமே இன்ஃபெக்ஷன் ஆகும்போது சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவன் எப்போதுமே மருந்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப என்ன பண்றான்னா, இங்க உட்கார வச்சுட்டு நான் மருந்து கொடுப்பேன். அவளுக்கு லைட்டா ஃபீவர் இருக்கு, கொஞ்சம் இருமல் இருக்கு. இருமல் பண்ணா வாமிட் பண்றா. என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, இன்னைக்கு டாக்டர்கிட்ட போலாங்கிற மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்கேன். கிளம்பணும். ஏன்னா ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறதுக்கு யாராவது ஒருத்தர் வரணும். ஹஸ்பண்ட் ஆபீஸ் போயிருக்காங்க. ஹஸ்பண்ட் இல்ல அண்ணி தான் வருவாங்க. ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு தான் நான் போய் ஆகணும். பாருங்களேன் அவன் எப்படி உட்கார்ந்துருக்கானு. இதே நம்ம நார்மலா வீடியோ எடுக்கும் போது அவன் எது மாதிரி உட்கார்ந்துருக்கான்னு சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ புரியுது, நீங்க எல்லாம் எப்படி உங்க பேபி வச்சு சமாளிப்பீங்க. உங்களை போட்டு ப்ரெஷர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க, டயட் இருங்கன்னு சொல்லும் போது வீட்டுல வந்து இது மாதிரியான சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் உங்களுக்குங்கிறது எனக்கு வந்து புரியுது. சாரி, நான் திருப்பி திருப்பி அதே நிறைய இடத்துல உங்களுக்கு நான் புஷ் பண்ணிருக்கேங்கிறது எனக்கு புரியுது. பழைய மாதிரி எப்ப ரெக்கவர் ஆகி வருவான்னு தெரியல. நான் போன் எடுத்தேன்னா இப்ப இந்த நேரத்துல இந்த வீடியோ தேவையில்லதான். பட் நான் மொபைல் எடுக்கும்போது இப்படி சும்மா மொபைல் எதாச்சும் எடுத்தேன். டக்குன்னு அவன் என்ன பண்ணிட்டான், சிரிக்க ஆரம்பிச்சான். அதனால சிரிக்க ஆரம்பிச்சான். விக்ஸ் எல்லாம் போட்டு அவன் போத்திக்கவே மாட்டான். இப்படிதான் இருக்கணுங்கிறான். போத்துனாலே மேல போத்துனாலே வேணாம்னு சொல்லி சொல்றவன் இப்படியேதான் இருக்கிறான் இவன். ஏன்பா, என்ன தங்கம்? இவன் இந்த மாதிரி நார்மலா இருந்து நீங்க பாத்திருக்கீங்களா சொல்லுங்க? எப்படி துரு துருவான்னு இருப்பான். ஏண்டா வேணாம்? பேஸ் எல்லாமே ஆள் எப்படி இருக்கான் பாருங்களா. ஒரே நாள் என் பையன் அப்படி இப்படி ஆனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. குளிருது. நார்மலாவே ரொம்ப இப்ப என்னமோ தெரியல, இந்த டைம்ல போயிட்டு கிளைமேட் சேஞ்ச் ஆகி பனி பேஞ்சிக்கிட்டே இருக்கு. வெயில் அடிக்குது, ஆனா அந்த ஜில்னஸ் மட்டும் அப்படியே இருக்குது. இந்த கிளைமேட் சேஞ்ச் பண்ணனால எல்லாருக்கும் உடம்புக்கு முடியாம போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேபிஸ்க்கு இப்ப ஃபீவர் வருதுங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ரீசெண்ட் டேஸ்ல யாரை கேட்டாலும் ஜுரம் அத மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால உங்க பேபிஸ கொஞ்சம் பாத்துக்குங்க, கேரிங்கா, சரிங்களா? நான் எப்போதும் கற்பூரவள்ளி, துளசி, வெத்தலை இதெல்லாமே வீட்டுல இருக்கு. இதுதான் அரைச்சு ஊத்துவேன். தொடர்ச்சியா ஊத்திருந்தா ஊத்திருக்கலாம். சார் வாமிட் பண்ணிட்டே இருந்தாரு. அவளுக்கு இவன் அளவுக்கு இல்ல, இந்த அளவுக்கு இல்ல. தூங்கவே முடியல. ரெண்டு பேரும் தூங்குற டைம் இது. ஆனா அவன் பாருங்க தூங்காம உட்கார்ந்துட்டு இருக்கான். அவ கொஞ்சம் லேசா உடம்பு சுடுது, ஆனா இருமல் மட்டும் இருக்குது. திடீர்னு ஏன்ச்சானா இருமி இருமி வாமிட் எடுக்கிறா. ஏன் குட்டி? விக்ஸ் எல்லாம் திருப்பியும் போட்டு தேய்ச்சி உட்கார வச்சிருக்கேன் சார. எப்படி கண்ணெல்லாம் எப்படி சொருகி இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்குது. இதுதான் ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்படி இருக்கவே மாட்டான். சரி, அவன் திடீர்னு போன் எடுத்தோடனே சிரிச்சானா, அதனாலதான் சரி இத பாருங்களேன். இப்ப அவன் பேஸ் இந்த கேமரால தெரியுது அப்படிங்கறதுக்காகவே அதுக்காகவே சார் வந்து சிரிக்கிறாரு. ஃபீவர் ஆனா இருக்கு நல்லாவே. மருந்து எல்லாமே கொடுத்துருக்கேன். எனக்கு இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, பால் குடிக்க மாட்டேங்கிறான். அதுதான் பிரச்சனை. மருந்து எப்போதுமே நம்ம கொடுக்கும் போது பால் குடிச்சதுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும். ஆனா சளி இருக்கும் போது பால் கொடுக்க கூடாது. இல்ல வேற ஏதாவது சாப்பிட்டாவாது பரவாயில்ல, எதுவுமே சாப்பிட மாட்டாங்கிற போது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இதுதான் இப்ப இந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஒட்டுக்கா ஃபீவர் காஃப் எல்லாம் வந்தது ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் எனக்கு அதுதான் ரொம்ப பதட்டமா இருக்கு. இந்த 1.5 வருஷத்துல பெருசா இது மாதிரி வந்தது இல்ல. சளி அப்பப்ப இருக்கும். நான் எப்போதும் இந்த கற்பூரவள்ளி இலை இதெல்லாம் அரைச்சு ஊத்துவேன்.
ஒரு ஒரு நாள் தான் அது. அதுக்கப்புறம் தெளிவாயிடுவான். இந்த அளவுக்கு சோர்ந்து போற அளவுக்கு இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதே கிடையாது. நைன்னு அழுதுகிட்டு தூக்கமே இல்லாமலாம் இருந்தது இல்ல. நான் ரொம்ப நாள் கழிச்சு இவங்க பிறந்த டயத்துலதான் தூக்கம் இல்லாம நான் இருந்திருக்கேன். இப்பதான் வந்து நைட்டெல்லாம் தூங்க விட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த டிசென்ட்ரி அது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கூட இடையில இருந்திருக்கு. பட் இந்த அளவுக்கு இருமல், சளி, காய்ச்சல் இந்த அளவுக்கு எல்லாம் இருந்தது கிடையாது. இந்த அளவுக்கு தூக்கம் இல்லாம மூச்சு விட முடியாமலாம் இந்த அளவுக்கு இருந்தது இல்லை. பட் ரொம்ப இப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஆகும்போது எப்படி சீக்கிரமா இவர் ஆயிடணும் கடவுள் புண்ணியத்துல எப்படியாவது. இவன் டாக்டர் கிட்ட போலாமா? எப்ப பார்த்தாலும் உன்னோட பீரியட்ரிக் அடிக்கடி பாக்கணும்னு எனக்கு தோணும் போலக்கு 2 பேருக்கும். ஏன்பா இப்படி தூக்கி வச்சிருந்தானா? இப்படி நம்ம தூக்கி வைக்கும் போது ஒரு நாள் கூட நீங்க வீடியோல பார்த்தது இல்லைல்ல இப்படி அமைதியா இருந்து தூங்கவே இல்லை, தூக்கமே இல்லை சாருக்கு. மருந்து கொடுத்துட்டேன். வேற எதுவும் என்ன கொடுக்கறதுனே தெரியல. இதுக்கு மேல வேற எதுவும் கொடுக்க முடியாது. நான் பேராசிட்டமால் எல்லாமே கொடுத்துட்டேன். இருந்தாலும் கேட்கல, கொடுத்தாலும் கேட்க மாட்டேங்குது. நம்ம திருப்பி டாக்டர் கிட்டயே போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்கு எனக்கு. அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்கேன், கிளம்புவோம். ஏன்பா டாக்டர் கிட்ட போவோமா? அங்க போகணுமா? சரி, நீங்க தான் கேட்டீங்கல்ல. நான் இப்ப நிறைய டைம் இது மாதிரி வீடியோ எடுக்கிறத பாக்குறாங்களா, அதனால வீடியோக்கு வரணும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியுது. அதனாலதான் சரி ஒருவேளை நைன் அழுது இவ்வளவு நேரம் அழுதுகிட்டே இருந்தான். ரொம்ப நேரமா அவ்வளவு அழுக. இப்பதான் அமைதியா உட்கார்ந்து இருந்தான். இப்ப போனை வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அமைதியா இருக்கான். சரி அழுகாம இருந்தா போதும். ஏன்னா அழுது இருமி வாமிட் எடுக்கிறாங்க. சுத்தமா சாப்பிடலைங்க மட்டும். அவளாவது மில்க் குடிச்சிருக்கா, மில்க் குடிச்சு தூங்கிட்டா. எப்போதுமே தூங்குற டைம் இது. பட் சுத்தமா சாப்பிடாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாருங்க என் பையன் எப்படி கண்ணெல்லாம் சொருகி போயிருக்குது சாருக்கு. தூங்கு தங்கும், தூங்கு, அப்படியே தூங்கு. இங்க பாரு, எல்லாருக்கும் ஹாய் சொல்லி தூங்கு பாக்கலாம். தூங்கு, நீ போன் தானே வேணும், நீ தூங்குனா எனக்கு போதும் சாமி, அமைதியா இருந்தா போதும். நீ பாரு, தூங்கு, தூங்கு பாக்கலாம். யுவன் குட்டி தூங்கு. உங்களுக்கு ஏதாவது இந்த சளிக்கு ஜுரத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. பட் சளி வந்து சீக்கிரமா கியூர் ஆகிறதுக்கு ஏதாவது ரெமிடிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லி வச்சிருக்கீங்களா? எனக்கு வேற கசாயம் ஏதாவது வேற எதுவும் கொடுக்கறது எனக்கு பயமா இருக்கு. காட்டமா எதுவுமே கொடுத்தது கிடையாது. அதனால இவங்க 2 பேருக்கு எதுவும் பண்றதுனால எனக்கு ரொம்ப பயம். ஆராதனாவுக்கு தைரியமா எதுவாக இருந்தாலும் பண்ணிடுவேன். எது பண்ணாலும் இன்னொருத்தருக்கு எஃபெக்ட் ஆகும். அது எப்படின்னா, சின்னதா ஒரு விஷயம் நடந்துச்சு ஒரு நாள் நைட்டு 2 டேஸ்க்கு பிஃபோர். நான் சொன்னேன் இல்லையா, முந்தானேத்து நைட்டு நினைக்கிறேன். சார் சுத்தமா ஈவினிங் 6 மணில இருந்து மில்க் குடிக்கல. மறுநாள் 6 மணிக்கு தான் காலையில எழுந்துச்சுதான் மில்க் குடிச்சான். ஆனா நாங்க கேட்டோம், பால் குடிக்காம வந்து அதாவது எதுவுமே சாப்பிடாம இருந்தா மருந்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன். கேட்டதுக்கு இல்ல, வயிற்றுக்கு ஏதாவது கொடுத்துட்டு தான் மருந்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அவன் ஏஞ்சி எப்படியோ பாலை குடிக்க வச்சுட்டு குடிச்சிட்டான். இவன் ஆனா குடிக்கவே இல்லை, எதுவுமே பண்ணல. என்னை பார்த்தாலே அழுக ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கிறேன்னு சொல்லிட்டு. சரி என்ன பண்ணலான்னு பார்த்தேன். அவன் வாமிட் பண்ண ஆரம்பிச்சான் கொடுக்க போனாலே. அப்புறம் மருந்து ஏன்னா சாப்பிடலையா, மருந்து நான் கொடுக்கல. அவளுக்கு மருந்து கொடுக்கறத பார்த்துட்டு சார் அழுக விட்டுட்டேன். சரி மருந்து குடிக்கலன்னா இடையில ஏதாவது பசிச்சு சாப்பிட்டானா நம்ம வந்து மருந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். தூங்கிட்டான். தூங்கிட்டு அன்னைக்கு நைட்டு தான் அவளுக்கு மட்டும் தான் கொடுத்துருந்தேன். ஆனா வந்து அவ மார்னிங் பேக்கப் ஆகும்போது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும், மருந்து நைட்டு கொடுத்தனால ஓரளவுக்கு கியூரா இருந்தா. அதே மாதிரி இவனுக்கும் அந்த அளவுக்கு ஒண்ணும் தெரியல. நைட்டு இருந்த ஃபீவர் இல்ல, மருந்து ஆனா கொடுக்கல. அவளுக்கு இருக்கிற மாதிரியான டெம்பரேச்சர் தான் இருந்துச்சு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது 2 பேருக்குமே வந்து உடம்புக்கு முடியாம போனா 2 பேருக்கும் ஒட்டுக்கா முடியாம போகுது, சரியானாலும் ஒட்டுக்கா சரியாகுது. அப்ப இன்ஃபெக்ஷன் ஆகும், 2 பேருக்கும் ஒட்டுக்காதான் இன்ஃபெக்ஷன் ஆகுது. எப்போதுமே டாக்டர் சொல்லுவாங்க, இன்ஃபெக்ஷன் 2 பேருக்கும் ஆச்சு அப்படின்னா சமாளிக்க முடியாது, ஒட்டுக்காதான் 2 பேருக்கும் ஆகும்னு. பட் நான் அதை கண்கூடா அன்னைக்குதான் பார்த்தேன். சரி ஓகே, மேடம் இரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது வயிற்றுக்கு அடிச்சு ஃபுட்டு கொடுக்க ரெடி பண்ணணும். இவங்க பக்கத்திலேயே இருக்கு, பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. சரிம்மா சரிம்மா.
ஓகே, பாய். கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு. யார்கிட்ட பேசுறது, என்ன பண்றது அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதனால ஜஸ்ட் ஒரு வீடியோக்கு வருவோம்னு வந்தேன். பாய்.